தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் 24ஆம் தேதி உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. அரபிக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி 48 மணி நேரத்தில் தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என கணிப்பு. சென்னையில் இந்த மாதம் முழுவதுமே மழையின் தாக்கம் அதிகம் இருக்கும். தமிழகத்தில் பரவலாக நாளை காலை வரை தீவிர மழை பெய்யும் என்று சுயாதீன வானிலை ஆய்வாளர்கள் கணிப்பு. வைகை அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 20,000 கனஅடியாக அதிகரிப்பு. ஆபத்தை உணராமல் ஆறுகளில் மக்கள் இறங்க வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை. கேரளாவின் இடுக்கியில் கனமழையின் காரணமாக கூட்டாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேன் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட காட்சி. தஞ்சையில் தொடர் மழையின் காரணமாக விவசாய பணிகள் பாதிப்பு. அறுவடை செய்து வந்த நெல் மணிகளை கொள்முதல் செய்வதிலும் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. நெல் 9 நாளாக கிடக்கு சார். மழையில் நனைஞ்சு அந்த பயிராக கிடக்கு. நீங்கள் நேரடியாக வந்து பார்த்துட்டீங்க. அது மாதிரி ஒவ்வொரு விவசாயிகளும் கிடக்குறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 15 நாளாக கிடக்கு. தீபாவளி கும்பிடுறதா நாங்கள் இங்கே சென்ட்ரல்லே படுத்து கிடக்கிறதா. நாகையில் தொடர் மழையால் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் தேக்கமடைந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகி வருவதால் விவசாயிகள் வேதனை. மன்னார்குடியில் கொள்முதல் செய்யாத நெல்மணிகள் முளைக்கத் தொடங்கியதால் விவசாயிகள் கவலை. ஒரு வாரத்தில் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் உறுதி. தென்காசியில் தொடர் மழையால் பழைய குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு. இரும்பு தடுப்புகள் முழுமையாக சேதம். சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீட்டிப்பு. தீபாவளியை கொண்டாட சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்கள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இன்றும் குவிந்த மக்கள். விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். தீபாவளி பண்டிகைக்காக சொந்த ஊர் செல்ல திருப்பூர் ரயில் நிலையத்தில் குவியும் பின்னலாடை தொழிலாளர்கள். ரயில்களில் இடமின்றி முண்டியடித்து ஏறுவதால் கடும் நெரிசல். தமிழகத்தில் களை கட்டியுள்ள தீபாவளி இறுதி நேர ஷாப்பிங். இனிப்பு புத்தாடை என உற்சாகமாக வாங்கும் மக்கள். தீபாவளியை முன்னிட்டு சேலம் தெடாவூர் கால்நடை சந்தையில் 3 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை. திருச்செந்தூர் அருகே ஆறுமுகநேரி சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனையான ஆடுகள். தீபாவளிக்கு அடுத்த நாளான செவ்வாய்க்கிழமை விடுமுறை அறிவித்தது தமிழக அரசு. பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர் செல்வோருக்கு வசதியாக புதுச்சேரி அரசும் விடுமுறை அறிவித்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2000 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் தங்கம் 11,950 ரூபாய்க்கு விற்பனை.
ஒரே நாளில் வெள்ளியின் விலை கிராமுக்கு 13 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் வெள்ளி 190 ரூபாய்க்கும் 1 கிலோ 1,90,000 ரூபாய்க்கும் விற்பனை. மாதவரம் மதுரவாயில் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளோடு முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை. தொகுதி நிலவரம் தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக தகவல். இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு தேர்தலுக்காக தொகுதி வாரியாக பொறுப்பாளர்களை நியமித்தது பாஜக. ஒவ்வொரு தொகுதிக்கும் பொறுப்பாளர்கள், அமைப்பாளர், இணை அமைப்பாளர் அறிவிப்பு. நாட்டு மக்களின் நெஞ்சங்களில் ஏராளமான கேள்விகள் நிரம்பியுள்ளதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஊழல்வாதிகள் பாஜகவின் கூட்டணிக்கு வந்த பின்பு வாஷிங் மிஷினில் வெளுப்பது எப்படி என்றும் கேள்வி. தனியார் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும். தமிழக அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் வலியுறுத்தல். சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு ஆணைய தலைவர், பதிவாளர் நேரில் ஆஜராக உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் சுரங்கம் தோண்டும் பணியை நிறைவு செய்த வைகை இயந்திரம். பசுமை வழிச்சாலை முதல் மந்தைவெளி வரையிலான வழித்தடத்தில் சுரங்கம் தோண்டும் பணி நிறைவு. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் மாதாந்திர பயணச்சீட்டு விற்பனை மேலும் 2 நாட்கள் நீட்டிப்பு. தீபாவளியை முன்னிட்டு விடுமுறை விடப்பட்டிருப்பதால் வரும் 24ஆம் தேதி வரை பாஸ் பெறலாம் என்று அறிவிப்பு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தலைமை அர்ச்சகராக திருச்சூரை சேர்ந்த பிரசாத் தேர்வு. திருவாங்கூர் தேவசம் போர்டு அதிகாரிகள் முன்னிலையில் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதை இந்தியா நிறுத்திக் கொள்ளும் என ட்ரம்ப் மீண்டும் பேச்சு. ட்ரம்பின் பேச்சுகளுக்கு பதில் கொடுக்காமல் மௌனசாமியார் ஆகிவிட்டார் பிரதமர் மோடி என காங்கிரஸ் விமர்சனம். தொடர்ந்து சீற்றத்தை வெளிப்படுத்தும் அமெரிக்காவின் கிலாப் எரிமலை. 6 போல பெருக்கெடுத்து ஓடும் நெருப்பு குழம்பு.